நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வெள்ள கோயில்ல தாங்க இருக்கோம். இது ஏற்கனவே கட்டின வீடு தாங்க. இங்க செப்டிக் டேங்க்கும் பாத்தீங்கன்னா ரிங் போட்டு இறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிலத்தடி நீர் அதிகமா ஊறுது அப்படிங்கிறதுனால இந்த டேங்க் அடிக்கடி நிறைஞ்சிட்டு இருந்திருக்குங்க. இவங்களும் லாரி வச்சு கிளீன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயனியர் பயோ டேங்க் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண போற சைஸ் பாத்தீங்கன்னா 1200 லிட்டருங்க. பாருங்க, ஒரு 5 அடி குழி எடுக்கும் போது எவ்வளவு ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த தண்ணியெல்லாம் மோட்டர் வச்சு நம்ம பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் எம்சாண்ட் கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நம்ம பண்ண போறது இல்ல. இந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம பயனியர் பயோ டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோங்க. இந்த கஸ்டமர் தான் டேங்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு நல்லா இருக்கு டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றீங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. பாக்டீரியாக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துரும். நம்ம பயனியர் பயோ டேங்கோட குவாலிட்டியா இருக்கட்டுங்க, இல்ல நம்ம சைட் இன்ஜினியர்ஸோட டெடிகேஷன் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எப்பவும் இதே மாதிரி தான் இருக்குங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்க இடத்துக்கு ப்ரீ விசிட் பண்ணிட்டு எந்த இடத்துல டேங்கை வைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்டே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதும் சரி, பிகினிங்ல இருந்து டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க வரைக்குமே கூடவே தான் இருப்பாங்க. அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி தான் உங்களுக்கு டேங்கையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பயனியர் பயோ டேங்கோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேங்குக்குள்ள மொத்தம் 5 அறைகளா பிரிச்சிருக்கோங்க. எதுக்காகனா இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் பாக்டீரியா மூலியமா முழுவதுமா செரிமானமாகி இந்த டேங்க்ல இருந்து வெளியே வர சுத்திகரிச்ச தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பயனியர் பயோ டேங்க்குள்ள 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. அந்த வெளியே வர தண்ணியை நீங்க தோட்டத்திலேயோ ட்ரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ இறக்கிக்கலாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதனால ட்ரைனேஜ்ல நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்ம கிட்ட 1200 லிட்டர்ல இருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளா இருக்குங்க. நீங்க 1200 லிட்டர் டேங்க் வாங்குறீங்கனாலும் சரி, இல்ல 60,000 லிட்டர் டேங்க் வாங்குனீங்கனாலும் சரி, இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காதுங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் நம்ம டேங்கை செஞ்சிருக்கோங்க. அதாவது நம்ம டேங்கை 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல செஞ்சிருக்கோம். இரும்பை விட ரொம்ப உறுதியான டேங்குங்க. பக்கத்திலேயே மரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதனோட வேர்கள் வந்ததுன்னா கூட இந்த டேங்குக்குள்ள இறங்காதுங்க. அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் தள்ளி விடும். இதுவே நீங்க காங்கிரீட்ல கட்டுனீங்கனாலும் சரி, இல்ல காங்கிரீட்லயே பயோ டேங்க் இருக்கு, பிளாஸ்டிக்ல பயோ டேங்க் இருக்கு, அதை நீங்க வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, அந்த மரத்தோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பயனியர் பயோ டேங்க்ல உங்களுக்கு வராது. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்ங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம இன்ஸ்டால் பண்ணிருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.